வடகம் காற்றும் கடலும் மீனவன். இன்றைக்கி வந்து என்ன மீனை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடலில் வாழும் ஆனால் இதுக்கு வந்து நீச்சல் தெரியாது. அப்படிப்பட்ட மீனை தான் பார்க்க போகிறோம், பார்த்துக்கிறோங்க. இது வந்து இங்கிலீஷில் வந்து கடல் குக்கம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளரிக்காய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் வந்து கடல் அட்டைன்னு வந்து அழைப்போம். இந்த மீன் பார்த்திங்கன்னா, இந்த மீனோட வேலை வந்து கடலில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடலை வந்து எப்போயுமே வந்து சுத்தமாக வச்சுக்கிறது தான் இதோட வேலை. கடலில் உள்ள கழிவு மண்ணுகள், இறந்து போன மீன்கள் இதெல்லாம் வந்து இதை சாப்பிட்டு கடலை வந்து சுத்தம் பண்ணும். இது கடல் வந்து சுத்தம் பண்ணுறதுனால கடலில் வர்ற உயிரினத்துகள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பவளப்பாறை வந்து ரொம்ப வேகமாக வந்து இந்த கழிவை சாப்பிட்றதுனால வளரும். கடல் வளம் வந்து நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா, இது வந்து வாய் எது இதோட எதுன்றே தெரியாது. அப்படியே வந்து இது தரையில் வந்து மண்புழு என்ன பண்ணுமோ அந்த வேலையை வந்து இது வந்து கடலில் பார்க்கும். இது வந்து கடல் மண்புழுன்னு கூட சொல்லலாம். கடலை வந்து அவ்வளோ சுத்தமாக இது வந்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து இனச்சேர்க்கை கிடையாது. இனச்சேர்க்கை இல்லாமல் வந்து இது வந்து அதிக அளவுக்கான குஞ்சுகளை வந்து விடும். இது ஒரு அதிசயமான விஷயந்தான் இந்த கடல் அட்டையில். இது வந்து கவர்மெண்ட்னால இது தடை செஞ்சுருக்கு. யாரும் வந்து இதை வந்து பிடிக்கக்கூடாது, சட்டவிரோதமாக வந்து கடத்தக்கூடாது. அதனால் வந்து மீனவர்கள் வந்து இதை யாரும் பிடிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இது கடல்லையே தூக்கி போட்டோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கடற்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க.